கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். பவுல் இங்கு ஒரு ஓட்டத்தை குறித்து எழுதுகிறார். ஒரு போராடுகிற ஒரு நித்திய ஓட்டத்தை குறித்து அழகாய் வர்ணித்து எழுதுகிறார். கொரிந்து சபைக்கு அதை காட்டிக் கொடுக்கிறார். இந்த கொரிந்து சபை ஒரு ஐஸ்வர்யமுள்ள சபை, ஆனாலும் அதிக உபத்திரவங்களை சந்திக்காத ஒரு சபை. ஆனால் இந்த சபையுடைய ட்ராக் கொஞ்சம் மாறுகிறது போல பவுலுக்கு தெரிந்ததுனால அதிகமாய் புத்தி சொல்லி எழுதுகிறார். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் தான் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி ஒரு ஓட்ட பந்தயத்தையும் அந்த பந்தயத்தில் கிடைக்கிற பரிசையும் கூட பவுல் அப்போஸ்தலன் சுட்டி காட்டி எழுதுகிறார். ஏன் இவ்வளவு தெளிவாக அழகாக எழுதுகிறார் என்றால், பவுல் ஒரு மல்யுத்த வீரர் என்று சொல்லுகிறார்கள், பவுல் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொண்டு தங்க பதத்தை எல்லாம் பெற்ற ஒரு கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்றாங்க. ஆகவே அந்த ஓட்டத்தின் அவசியத்தை அறிந்து புரிந்து உணர்ந்து என்ன செய்கிறார்? கொரிந்து சபைக்கு பேசுகிறார். எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவன் தான் பந்தயத்தை பெறுவான் என்று சொல்லி அறியீர்களா என்று சொல்லி அழகாய் அவர் நேர்த்தியாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இதுல சொல்லுகிறார், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? எல்லாரும் ஓடினாலும் பரிசு ஒருவனுக்கு. அந்த நாட்களிலே நன்றாய் ஓடி லக்கை அடைந்தவர்களுக்கு ஒலிவ மரத்தின் இலைகளால் ஆன ஒரு கிரீடத்தை கொடுப்பார்களாம். அந்த கிரீடத்தை பெறுவதற்கு அவ்வளவு தியாகம் பண்ணி அவ்வளவு இச்சையடக்கத்தோடு ஓடுவார்கள். அதுல அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இச்சையடக்கமா இருப்பார் என்று சொல்லுகிறார். ஏன் இச்சையடக்கமா இருப்பார் என்று சொல்லுகிறார்? ஆனால் அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற மனிதனுடைய லக்கு நோக்கி ஓடும்போது அவனுடைய கவனத்தை திசை திருப்பும்படி விலையேறப்பெற்ற சில காரியத்தை அவருக்கு நேராக உருட்டி விடுவார்களாம். அது வாட்சா இருக்கலாம், இல்லை என்றால் தங்க முலாம் பூசப்பட்ட பந்துகளா இருக்கலாம். ஏதோ ஒன்றை அவர்களுக்கு நேராக உருட்டி விடுவார்களாம். அப்பொழுது சிலர் ஏன் கடைசி வரைக்கும் ஓடி இப்படி கடினமாய் பந்தயத்தை பரிசை பெற வேண்டும் என்று சொல்லி சிலர் அதை எடுத்துக்கொண்டு தங்களுடைய கவனத்தை மாற்றி ஓடி விடுவார்களாம். அதனாலதான் பவுல் சொல்கிறார், எல்லாரும் ஓடினாலும் பந்தயத்தை பெறுகிறவர்கள் இச்சையடக்கமா இருப்பார்கள், நாமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று சொல்லி அந்த பந்தய பொருள் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அதை நிச்சயமாக பெற வேண்டும் என்று சொல்லி பவுல் சூசகமாய் பரலோக ராஜ்யத்தை பந்தய பொருளாகவும் பரிசு பொருளாகவும் உருவகப்படுத்தி எழுதுகிறது. நமக்கு ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்க்கை பயணத்தில் நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு நாள் ஓடினோம், பிறந்ததிலிருந்து ஓடுகிறோம். ஓடி சில 30, 40, 50 வயதுகளை கடந்து கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் அதையும் தாண்டி கடந்து போய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி ஓடுகிறோம், யாருக்காக ஓடுகிறோம், எப்படி ஓடுகிறோம், எதை லக்காக வைத்து ஓடுகிறோம் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சவால். எல்லாரும் ஓடுகிறார்கள், புறஜாதிகளும் தான் ஓடுகிறார்கள், தேவனை அறியாதவங்க தான் ஓடுகிறார்கள், குடும்பத்துக்காக ஓடுகிறார்கள், பிள்ளைகளுக்காக ஓடுகிறார்கள், உலகத்துக்காக ஓடுகிறார்கள், மேன்மைக்காக ஓடுகிறார்கள். இதற்கெல்லாம் ஓடி இந்த உலக ஓட்டத்தை அவர்கள் ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம் என்று சொல்லி அந்த அவசியத்தை உணராமலே மரித்து போய் விடுகிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஓட்டம் சாதாரணமானது அல்ல. இது பாதியில நிறுத்தி விடுகிற ஓட்டம் அல்ல, உலகத்தை பார்த்து பின்னிட்டு திரும்பி ஓடுகிற ஓட்டம் அல்ல. இது நித்திய ஜீவனுக்கான ஓட்டம். இதை ஓடித்தான் ஆகணும். நமக்காக வைத்திருக்கிற அந்த பரமராஜ்யத்தை பெற்றுத்தான் ஆகணும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படிதான் இந்த ஜெப நாட்களில் வந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவ பிரசன்னத்துக்கு முன்பாய் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய சபையே, நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இவ்வளவு நாளும் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து நாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஓட்டம் தேவனின் சார்ந்து இருக்கிறதா? ஒரு பாடல் உண்டு, யாருக்காய் வாழ்கிறாய் நீ இந்த வையகம் தனிலே வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம், யாருக்காய் வாழ்கிறாய் நீ? ஒரு பழைய பாடல். இந்த பாடலை இந்த ஒரு வரி என்னை அடிக்கடி சிந்திக்க வைக்கும். நான் திருமணமாகி 2வது நாளில் இந்த பாடலை கேட்டேன். அன்னையிலிருந்து அடிக்கடி இந்த பாடலை சிந்தித்து பார்ப்பேன். நாம் யாருக்காக வாழ்கிறோம், யாருக்காக ஓடுகிறோம், யாருக்காக பிரயாசப்படுகிறோம்? நம்முடைய ஓட்டத்தில் ஒரு பகுதி குடும்பத்துக்காக இருக்கதான் வேண்டும், தவறல்ல. நமக்கு பிள்ளைகளை கத்த தந்திருக்கிறார், குடும்பங்களை தந்திருக்கிறார், குடும்பத்தின் மேன்மைக்காக பிரயாசப்பட வேண்டும். ஆனால் 100% ஓட்டமும் சிலர் குடும்பங்களுக்காக தானே இருக்கிறது. தேவனை மறந்து விடுகிறோம், தேவ ராஜ்யத்தை மறந்து விடுகிறோம். நமக்காக ஒரு பரம ராஜ்யம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவன் ஒரு பரலோக ராஜ்யத்தை, அத யோவான் 14 சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்கிறார்.
பவுல் இங்கு என்ன சொல்லுகிறார்? அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி ஓடுகிறார்கள். இந்த அழிவுள்ள கிரீடம் அந்த ஒலிவ மரத்தின் இலைகளால் செய்யப்பட்ட அந்த கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி ஓடுகிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு ஓடுகிறோம். நாம் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறும்படி அல்லவா ஓடுகிறோம். அப்ப நம்முடைய ஓட்டம் எவ்வளவு துரிதமா இருக்க வேண்டும், எப்படி ஓடினால் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சில பரிசுத்தவானுடைய ஓட்டத்தை உங்கள் முன் நிறுத்தி இந்த நாள் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. இதுல வாசிக்கிறோம், அவன் அவர்களை கண்டபோது எதிர்கொண்டு ஓடி கூடார வாசல் இருந்து சொல்லி வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஒரு பகலின் உஷ்ணமான வேளையிலே கூடாரத்திலே அவர் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். திடீரென்று அவருடைய கண்களை எடுத்து பார்க்கிறார். திடீரென்று ஒரு 3 புருஷர்கள் வந்து அவருடைய வீட்டு வாசல் இருக்கிறார்கள். அது சாதாரணமான புருஷர்கள் அல்ல. அதுல வந்ததுல 1 தேவன், 2 தூதர்கள். இந்த 3 பேரை பார்த்த உடனே ஆபிரகாம் ஓடி என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏன் ஓடுகிறார்? பார்த்தது தெய்வீக புருஷர்களை பார்க்கிறார். தெய்வமே வீட்டு வாசலில் இருக்கிறது போல இருக்கிறது. இதை பார்த்தபோது ஆபிரகாமுடைய உள்ளம் பொங்குகிறது. ஓ, நான் தேடுகிற தேவன், நான் பணிந்து கொள்கிற தேவன், நான் சேவிக்கிற தேவன் என் வீட்டு வாசல் நின்று கொண்டிருக்கிறார் என்று ஓடுகிறார். இந்த ஓடுகிற காரியம் ஏன் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது என்றால், இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. நெடுநாளாய் காத்திருக்கிறார்கள். ஆபிரகாமும் சாராளும் நெடுநாளாய் எதிர்பார்த்திருக்கிறார்கள். நெடுநாளாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று எதிர்பார்த்து இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 99, சாராளுக்கு வயது 89. இந்த முதிர் வயதுல இந்த பரிசுத்தவானால எப்படி ஓட முடிந்தது எனக்கு தெரியவில்லை. அந்த தேவன் மேல் வைத்த தாகம், அந்த தேவன் மேல் வைத்த வாஞ்சை, அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற ஆசை மெதுவாய் நடக்க வைக்கவில்லை. எனக்கே அவர் குழந்தை தரவில்லை. இது தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிற 5வது முறை. 5வது முறையும் வருகிறார். இப்பொழுதும் அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஆபிரகாம் மெதுவாய் எழுந்து நடந்தான் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கணும். ஆனா வேதம் அப்படி சொல்லல. அவங்க அவரை பார்த்த போது வேகமாய் ஓடுகிறான். வேகமாய் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதை வாசிக்கிறீங்களா? 7ஆம் வசனம். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். இந்த ஓட்டம் எவ்வளவு துரிதமா இருக்குது பாருங்க, எவ்வளவு வேகமா ஓடுறாரு பாருங்க. எப்படி ஆகலி என் வீட்டு வாசல்ல வந்திருக்கிற தேவன் என்னால போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் தேவனுக்காக துரிதமாய் ஓடுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? 99 வயதுல ஒரு பரிசுத்தவானால இப்படி ஓட முடிகிறது. சாராள்கிட்ட கூட போய் சொல்றாரு 6ஆம் வசனத்துல, நீ தீவிரமாய் அப்பங்களை சுடு என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அவங்களும் பாருங்க ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல. என்னங்க இவருக்கு வேலையே இல்லை, வந்தா வாக்குத்தத்தை அள்ளி விடுவாரு. பிள்ளையே இன்னுங்க தரலங்க. ஒரு பிள்ளை தானே கேட்டோம், ஒரு வாக்குத்தத்தின் புத்திரனுக்காக தானே காத்திருக்கிறோம், பிள்ளையே தரல, இவருக்கு போய் சாப்பாடா? நோ, சொல்லல. அந்த குடும்பமா இணைந்து கொள்கிற அனுபவம் பாருங்க. ஆபிரகாமும் சாராளும் அந்த வேலைக்காரனும் கூட துரிதமாய் செயல்படும்படி ஆபிரகாம் கட்டளை கொடுக்கிறார். துரிதமாய் ஓட வேண்டிய நாட்கள் இது. ஆபிரகாம் அதை உணர்ந்து அந்த வேலைக்காரன் சொல்ல, துரிதமாய் சமைத்து விடு. ஆபிரகாம் சாராள்கிட்ட போய் சொல்ற, தீவிரமாய் நீ அப்பங்களை சுடு. ஓ, அந்த குடும்பம் எவ்வளவு தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிறது. இவ்வளவு வயது முதிர்ந்த சூழ்நிலையில் அனுகூலமற்று இருக்கும் போது, ஆபிரகாம் எதிர்பார்த்தது போல ஒரு குழந்தை கிடைக்காத போது, தான் எண்ணம் நிறைவேறாது இருக்கும் போது, வாக்குத்தத்தம் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்கும் போது, அந்த தேவ மனிதனால் கர்த்தருக்காக இவ்வளவு துரிதமாய் ஓட முடியுமானால் நாம் எவ்வளவு துரிதமாய் ஓட வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பமாய் ஓடுகிறோமா? சில தனிநபராய் ஓடுகிறோம். ஆனால் குடும்பமாய் ஓடுகிறவர்கள் எத்தனை பேர்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் குடும்பம் கர்த்தருக்காக ஓடுவோம், கர்த்தரையே பணிந்து கொள்வோம், கர்த்தரையே ஆராதிப்போம், கர்த்தருக்கே ஊழியம் செய்வோம். அருமையா இங்க வேதம் சொல்கிறது, அவர்களை பார்த்த போது தரை மட்டும் குனிந்து, அது ஒரு ஆராதனை. தரை மட்டும் குனிந்து எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் குனிந்தார்களோ அது ஒரு ஆராதனை. பழைய ஏற்பாட்டில் அவர்கள் செய்கிற ஆராதனை. அது ஒரு நல்ல ஆராதனை கொடுத்து விட்டு ஓடி போய் கேட்கிறாரு. அது பின்னுள்ள வசனங்கள்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா, கொஞ்சம் நில்லுங்க, தண்ணி தரேன், கொஞ்சம் இருங்க, அப்பம் தரேன்னு சொல்லி அவர்களை மனதுக்கு நிறைவாய் போஷித்து அவர்களை அனுப்புகிறார். நான் இதை ஹைலைட் பண்றது ஒண்ணுதான், அந்த ஓடி என்கிற வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை, வயது முதிர்ந்த நிலைமை, முதிர் வயது 99 வயதுல என்ன வேதமே சொல்கிறது,
ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதாம், சாராளுடைய கற்பமும் செத்து போனதாம். சரீரம் செத்துவது கணவன், கற்பம் செத்தது மனைவி. இந்த 2 பேருக்கும் இன்னும் குழந்தையே பிறக்கல. ஆனா இந்த சூழ்நிலையில வாழ்க்கையில வெறுமை, எதிர்பார்த்தது ஒண்ணும் நடக்கல. வீட்டுல வேலைக்காரர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுது. அவர்கள் எதிர்பார்த்தது போல காரியம் நடக்கல. ஆனாலும் நான் தேவனுக்காக ஓடுவேன், ஆனாலும் நான் தேவனுக்காக ஓடுவேன், வந்து நின்ற தேவனை நான் இந்த நாட்களை போசிப்பேன் என்று சொல்லி அவர்கள் தேவனுக்காக துரிதமாய் ஓடுகிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த அப்பா மேல இருந்த அந்த வாஞ்சையும் தாகமும் தேவனுக்காக ஓட வைத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் யாருக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம்? நம்ம யாருக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நம்ம தினத்துல தேவனுக்காக ஓடுறதில்ல. ஒரு காலத்துல நல்லா ஓடணும். அதான் கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்வார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? நல்லா ஓடினவங்க இப்ப ஓட்டத்துல ஸ்டாப் ஆயிட்டாங்க. இது ஸ்டாப் பண்ற ஓட்டம் இல்ல, இது நான் ஸ்டாப்பா வருக வரைக்கும் ஓடுகிற ஒரு ஓட்டம். ஏன்னா இது நித்திய ஜீவனுக்கான ஓட்டம். ஒவ்வொரு நாளும் அப்பாவை பார்த்து பார்த்து ஓடணும், அப்பாவுக்காக ஓடணும், அப்பா மேல இருக்கிற வாஞ்சையினால ஓடணும், அப்பா மேல இருக்கிற தாகத்தினால ஓடணும். ஆண்டவரே, நான் இன்னும் ஓடுவேன், ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க. 99 வயதுல 89 வயதிலும் ஆபிரகாமாலும் சாராளாலும் தேவனுக்காக ஓட முடியுமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையார், நல்லா சிந்திக்கணும் இந்த வார்த்தை. நான் அடுத்த பாயிண்ட்க்கு போறேன். நல்லா சிந்திக்கணும், நல்லா சிந்திக்கணும். நம்ம எப்படி ஓடுற? பலன் தந்திருக்கிறாரு, சுகம் தந்திருக்கிறாரு, வாழ வச்சிருக்கிறாரு, எத்தனையோ மேன்மைகளை அனுபவிக்க கத்த நமக்கு தந்திருக்கிறாரு. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி இது எனக்கு, இது என் குடும்பத்துக்கு, இது என் பிள்ளைக்குன்னு வச்சு 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 நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சில நேரத்துல தேவனுக்காக ஓட மறந்துட்டீங்கன்னா, இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பலப்படுத்துவாராக. உங்கள் ஓட்டத்தை துரிதப்படுத்துங்கள், தேவனுக்காக ஓடுங்கள், ஜெபத்துக்கு தீவிரமாய் ஓடி வாருங்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம், ஆண்டவரே உம்மை பார்க்க வேண்டும். ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவாரு, பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. இதான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய சர்ச்சில் கூட தான் பாடிட்டு இருந்துச்சு. அருமையான கர்த்தருடைய அப்படி பாடுறோமா? அப்படி வாழ்றோமா? பகலெல்லாம் அவரா இருக்கிறாரா? ராத்திரியெல்லாம் கனவா இருக்கிறாரா? வசனத்தின் மூலமா பேசுறாரா? பாடல் மூலமா நம்ம அவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? எத்தனை பேருக்கு அந்த தாகம், எத்தனை பேருக்கு அந்த வாஞ்ச? அப்பா நான் உங்களுக்காக ஓடுவேன்ப்பா. எத்தனையோ நேரம் வெறுமையா இருந்துச்சுல நம்மளுடைய ஓட்டம். உலகத்துக்காக ஓடி, நம்முடைய காரியங்களுக்காக ஓடி, நம்முடைய சுய காரியத்தை நிறைவேற்றணும் ஓடி ஓடி நம்முடைய ஓட்ட வெறுமையா இருக்குது. இன்னைக்கு புறஜாதிகள் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தங்களுக்காகவே ஓடி 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 ஒரு நாள் திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. வெறுமையான சூழ்நிலையில தேவனுக்காக ஓடினால ஆபிரகாம், அதனால கைவிட்டு விடல தேவனுடைய பிள்ளைகளே. அதே அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஓடின ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கிறது. வாக்குத்தத்தங்களின் புத்திரனை கர்த்தர் தருவேன் என்று கன்ஃபார்ம் பண்றாரு. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, சாராள் நகைக்கும் போது சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? தேவனுக்காக ஓடி ஓடி வர்றீங்கல்ல, தேவ சமூகத்துல வந்து நிற்பதற்கு பல பிரச்சனைகள் மத்தியிலும், சூழ்நிலைகள் மத்தியிலும், பலவீனங்கள் மத்தியிலும் ஓடி ஓடி வர்றீங்களே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. யாரோ உங்க வாழ்க்கையில இந்த காரியம் நடக்காது என்று சொல்லியிருக்கலாம், இந்த காரியம் முடியாது என்று சொல்லியிருக்கலாம், இந்த காரியத்துல இனி ஜெயம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஓடுகிற ஓட்டம் தேவனை செயல்பட வைக்கும். இதை ஆபிரகாம் ஓடுனதுனால கர்த்தர் இங்க வாக்குத்தத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு. நான் அடுத்த முறை வரும்போது சாராள் வெறுமையா இருக்க மாட்டா. அவர் உப்புவ கால திட்டத்துல நான் வருவேன். சாராள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள். ஓ அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தரால் ஆகாத காரியம் இல்லவே இல்லை. ஆதியாகமம் 18:14 மறக்க கூடாது. கர்த்தரால் ஆகாத காரியம் வாழ்க்கையில இல்ல. என் பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் செய்யக்கூடிய காரியம் உண்டு. நம்முடைய குடும்பத்துல கர்த்தரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்ல. அவர் செய்ய நினைத்ததை கர்த்தர் செய்கிறார். யோபு 42 வாசிக்கிறது போல, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்ம கர்த்தருக்காக ஓடணும்னா அவர் நமக்காக செய்து முடிப்பத ஆச்சரியமாய் அனுகூலமாய் செய்து முடிப்பார். இரண்டாவதாக வாசிக்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:20. சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வரத் துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். இதிலே வாசிக்கிறோம், இங்கு ரெபெக்காளுடைய முதல் ஆபிரகாமுடைய ஓட்டம் ஒரு வாஞ்சையுள்ள ஓட்டம். இந்த ரெபெக்காளுடைய ஓட்டம் ஒரு மணவாளனை நோக்கிய ஓட்டம். இங்கு எலியேசர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் தண்ணி வேண்டும் என்று கேட்கும்போது அந்த பெண் உமக்கும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு துறவண்டையிலே நிற்கிறார். அப்பொழுது ரெபெக்காள் அங்கு குடத்தோடு வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ரெபெக்காள் ஓடி என்று, துறவண்டையில ஓடி என்று. எங்க ஒரு ஒட்டகத்துக்குனா ஓடி ஓடி தண்ணி எடுத்து கொடுத்துடலாம். 10 ஒட்டகத்துக்கு கொடுக்கணுமே. சிலர் சொல்றாங்க ஒட்டகம் 100 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சிலர் சொல்றாங்க ஒட்டகம் 250 லிட்டர், ஒரு ஒட்டகம் 250 லிட்டர் தண்ணி குடிக்கும் என்று சொல்லி. இதோ மாலை பொழுதாகிவிட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருள் வந்துவிடும். ஆகவே ரெபெக்காள் நினைக்கிறாங்க, இப்போ நான் வேகமா மெதுவா அண்ணனோட போட்டு நடந்துட்டு இருந்தேன்னா இங்கு 10 ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் வார்க்க முடியாது. நான் இது ஓடுகிற காலம், இது நான் செயல்பட வேண்டிய நேரம். ஏனென்றால் ஒரு மாலை பொழுதுல நான் நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்லி கால
காலத்தை அறிந்த ரெபெக்காள் வேதம் சொல்லுகிறது துறவண்டையிலே ஓடி என்று சொல்லி வாசிக்கிறோம். வேகமாய் ஓடுறாங்க. துறவண்டைக்கு இறங்கணும், திரும்ப மேலே ஏறி வந்து ஒட்டங்களுக்கு தண்ணீர் வார்க்கணும், திரும்ப துறவண்டைக்கு ஓடணும், திரும்ப ஒட்டங்களுக்கு தண்ணீர் வார்க்கணும். எவ்வளவு கடினமான சூழ்நிலை. இந்த சம்பவம் நடக்கும்போது ரெபெக்காளுக்கு 14 அல்லது 15 வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள், நமக்கு தெரியவில்லை. ஒரு வாலிப பெண்ணுக்கு, ஒரு கன்னி பெண்ணுக்கு, அவளுக்கு ரெபெக்காளுக்கு அன்றைக்கு தெரியாது இது மணவாளனை நோக்கி ஓட்டம் என்று. இவர் பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கிறாரு, அதனாலதான் சூசகமா இப்படி தெரிவிக்கிறார் என்பது ரெபெக்காளுக்கு தெரியாது. ஆனாலும் வேதம் சொல்கிறது அவள் துறவண்டையில ஓடி என்று சொல்லி. நல்ல குணசாலியான ரெபெக்காள், நல்ல நற்குணம் படைத்த ரெபெக்காள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ரெபெக்காள், ஈசாக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ரெபெக்காள், தேவனுக்காக தேவ திட்டத்தை அறியாமலே ஓடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் நன்மையாக வாக்கிய செய்கிறார். வேதம் சொல்கிறது துறவண்டையில ஓடி. நம்முடைய ஓட்டம் எதை சார்ந்து ஓடுகிறது? மணவாளனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் விருதாவ அல்ல, நம்முடைய ஓட்டம் வீணானது அல்ல, நம்முடைய ஓட்டத்துல பிரதிபலன் இல்லாமல்ல, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவா வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறார். ஒரு பலன் அளிக்கிற நாட்கள்ல கர்த்தர் நம்மை கொண்டு வர போகிறார். பலனோடு நம்மை சந்திக்க வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அவர் இதோ வருகிறார் என்று எழுதப்படுகிறது. வரப்போகிறார் என்று எழுதப்படவில்லை. அவர் வருகிறார் என்றால் அவர் புறப்பட்டு ஆயிற்று. அவர் ஆண்டு வேலை இருக்கிறது போல யோவான் எழுதுகிறார். அவர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஏன்? சபையாகிய மணவாட்டியை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படி அவர் புறப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ரெபெக்காளை போல ஒரு மணவாளனை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பவும் இந்த ரெபெக்காள் ஓடி தன் சகோதரனாகிய இல்லைன்னா நம்முடைய வீட்டாராகிய அவருடைய குடும்பத்திட்ட போய் ஓடி போய் சொல்றாங்க, அம்மா, அப்பா, அண்ணே, நான் இப்படி துறவண்டையில் போய் நின்னனா, ஒரு தாத்தா மாதிரி ஒரு ஆள் வந்தாரா, அவர் தண்ணி கேட்டாரா, நான் தண்ணி கொடுத்தனா, அவர் எனக்கு காதணிகளையும் கடகங்களையும் கொடுத்து அனுப்பினாரு சொல்லி இந்த நல்ல செய்தியை அவசியமாய் அறிவிக்கும்படி இந்த ரெபெக்காள் ஓடுறாங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது லாபான் ஓடினான் என்று. அண்ணனும் தங்கச்சியும் ஓடி 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 50வது வசனம் சொல்லுகிறது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்த ஓட்ட வெறுமை அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுக்காய் படுகிற ஓட்டம் மட்டும் ஒரு நாள் வெறுமையாய் போகாது. அவர் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்லவே இல்லை. இந்த ஓட்டத்தின் ரகசியத்தை இன்னைக்கு சபை சிலர் மறந்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் தெரியாம இருக்கிறாங்க. ஏன் அப்படி ஜெபத்துக்கு வரணுமோ, பலவீனமானாலும் ஜெபத்துக்கு வந்து நிக்கணுமோ, வேலையானாலும் சிலர் ஒதுக்கி வைத்து தேவ சமூகத்துக்கு வந்து நிக்கணுமோன்னு சொல்லி சில நேரங்களில் தேவனுக்காய் ஓடுகிற அன்புள்ள பிரயாசத்தின் ஓட்டத்தின் அவசியத்தை அதில் உணராமல் சிலர் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இங்கு ரெபெக்காள் ஓடுறாங்க, மணவாளனை நோக்கி ஓடுறாங்க. அவங்களுக்கு தெரியாமத்தான் ஓடுறாங்க. ஆனாலும் அந்த அதிகாரத்தின் பின்னுள்ள பகுதியில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ரெபெக்காளையும் ஈசாக்கையும் கர்த்தர் இணைக்கிறார் திருமண வாழ்க்கையில. நம்முடைய ஓட்டம் சாதாரணமானது அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு நித்திய மணவாளனை நோக்கி ஓடுகிறோம். இச்சையடக்கமாய் ஓட வேண்டும், பொறுமையாய் ஓட வேண்டும், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓட வேண்டும். எல்லாரும் போல வெறுமையாய் ஓடி முடித்தவர் நிறைய பேர், உலகத்துக்காக சாதித்தவர்கள் எத்தனையோ பேர், வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்ற சில நட்சத்திரங்கள் உலகத்துல உண்டு. ஆனால் நாமோ நமக்காக ஜீவனை ஊற்றி கொடுத்த ஒரு அன்புள்ள தெய்வத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பரமழைப்பின் பந்தய பொருளை பெரும்படிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம், ராஜாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சபையாகிய மனவாட்டியே, கர்த்தர் நம்மை மனவாட்டியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், மறக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், நம்முடைய ஓட்டம் மணவாளனை நோக்கி ஓடுகிற ஓட்டம். பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, கவலைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு. எல்லாவற்றையும் தாண்டினாலும் நம்முடைய ஓட்டத்துல கர்த்தர் ஒரு பெரிய ரிவார்டை வைத்திருக்கிறார். அதை தரும்படிதான் அவர் பலனோடு நம்மை சந்திக்க வரப்போகிறார். சபையை ஆயத்தப்படும், வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலம். ஏன் தெரியுமா? சபையாகிய மனவாட்டியை கரைதிரையற்ற பிழை இல்லாததாய் கர்த்தருக்கு முன்பாய் நிறுத்தும்படி கர்த்தர் ஜாக்கிரதைப்படுகிறார். ரெபெக்காள் துரிதமாய் ஓடினாங்க. ஓடினதுனால மணவாளனாகிய ஈசாக்கை தன்னுடைய வாழ்க்கையில லக்காக அடைந்து கொண்டார்கள். அடுத்ததாக ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 47 வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 16:47. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்து. இதுல வாசிக்கிறோம், இந்த 16ஆம் அதிகாரம் ஒரு பெரிய அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆரோன் தேவனுக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒரு பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவானுக்கு விரோதமாக அதே லேவி கோத்திரத்துல, ஆரோன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர், அதே லேவி கோத்திரத்துல ஒரு கூட்டமே எழும்பி நிக்கு. கோராக என்பவன் எழும்பி 250 பேரை தன்னோடு சேர்த்து கொண்டான். எதுக்கு? ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செயல்படும்படி, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசும்படி, ஊழியக்காரனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படி ஒரு திரள் கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிறான்.
இங்கே மரித்து போக போகிறோம், பாதாளத்துக்கு போக போகிறோம் தெரியாமலே ஒரு பெரும் கூட்டம் எழும்பி ஆரோனுக்கு விரோதமா தைரியமா எதிர்த்து நிக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. ஏன் இப்படி இவங்க எதிர்த்து நிற்கிறாங்கன்னா, லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்துல நாதாபும் அபியும் இந்த ஆரோனுடைய குமார் 2 பேரும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து செத்து போயிட்டாங்க. இது இந்த ஜனங்களுக்கு ஒரு இலக்காரமா போச்சு. ஆரோனுடைய பிள்ளைகளே செத்து போச்சு, இவெல்லாம் ஊழியம் செய்யறாராக்கும், இவரெல்லாம் பிரதான ஆசாரியனாக்கும், இவர் நமக்காக பாவ நிவர்த்தி செய்வாராக்கும், அவங்க பிள்ளைகளே காப்பாற்ற முடியல, இவர் போய் ஒரு ஊழியக்காரனாக்கும் சொல்லி இந்த ஜனங்கள் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி பரிகசிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் ஆசாரியன் வேதத்துல முதல் பாஸ்டர் யாருன்னா ஆரோன் தான். முதல் பாஸ்டர்மா யாருன்னா ஆரோனுடைய மனைவி தான். ஆகவே இந்த ஆரோன் தான் முதல் பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனுக்கு விரோதமாய் ஒரு பெருங்கூட்டம் எழும்பி கலகம் பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க, முரட்டாட்டம் பண்றாங்க, சபையோடு எதிர்த்து நிற்கிறாங்க, சபையோடு வழக்காடுறாங்க. தேவன் அழைத்த ஊழியர் தெரியாம அவர்கள் தங்களுடைய நோக்கத்தை ஊழியக்காரங்களுக்குள்ள திணிக்க நினைக்கிறாங்க. நிறைய பேர் இப்படி அவங்க சொன்னபடியெல்லாம் சபை நடத்தணும்னு நினைப்பாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நம்மளை கேட்டு, அப்படி அல்ல, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு தான் ஊழியம் செய்ய முடியும். இப்போ இந்த ஜனங்கள் அறியாமையினாலே ஆரோனுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறாங்க. முடிவு என்ன தெரியுமா? 32ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம் சொல்றேன். பூமி அவர்களை உயிரோடு விழுங்கி போட்டது. உயிரோடு பாதாளத்துல இறங்கி போயிட்டாங்க. உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது 2 பேர், எலியாவும் ஏனோக்கும். இப்போ ஒரு திரள் கூட்டம் உயிரோடு பாதாளத்துல இறங்கியே போச்சு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எப்படி மோசையும் ஆரோனும், ஆண்டவரே அவங்களை தண்டிங்க, ஆண்டவரே அவங்களுக்கு ஏதாவது நடக்கணும், ஆண்டவரே அப்படியெல்லாம் ஒண்ணு கேட்கல. ஆனா ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து செயலாற்றுவார். நல்ல தேவனை சேவிக்கிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்த பிற்பாடு ஜனங்கள்ல பார்த்தா நிறைய பேர் இந்த வாக்குவாதம் பண்ணவன் நிறைய பேர் செத்து போயிட்டான் பாதாளத்துல இறங்கி. இன்னும் சிலருக்கு வாதை உண்டாயிருந்தது என்று சொல்லி முந்தின வசனங்களை வாசிக்கிறோம். இதை பார்த்த போது மோசேயுடைய உள்ளம் பரிதவிக்குது. என்னதான் ஜனங்கள் விரோதமா பேசினாலும், என்னதான் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணினாலும், என்னதான் ஜனங்கள் நமக்கு விரோதமா எழும்பி நின்னாலும் வாதையில ஜனங்கள் செத்து போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஆரோன்ட்ட சொல்றாரு, ஆரோன் நீங்க துரிதமா ஓடி தூப கலசத்தை எடுத்துட்டு ஜனங்கள் நடுவில் ஓடி ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யுங்க, ஜனங்கள் செய்ய சாகிறத நம்ம பார்க்க முடியாதல்ல அப்படின்னு சொல்லி மோசே ஆரோன்ட்ட சொல்றாரு. வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவருக்கும் நடுவே நின்றான் என்று. நடுவே நிற்கிறான். தேவனுடைய பிள்ளைகள், இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. வாதம் தொடங்கிட்டு, வாதம் ஸ்டார்ட் ஆயிற்று. இப்ப ஜனங்களை கர்த்தர் கொல்லுவதற்கு ஆயத்த கோபம் வெளிப்பட்டு, கர்த்தருடைய கோபத்துக்கு முன்பா நிற்கத்தக்கவன் யார்? இப்ப கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டு ஜனங்கள் வாதையினால சாக போகிறத பார்க்கும்போது மோசேயுடன் உள்ளம் பரிதபிக்கும் போது ஆரோன்ட்ட சொன்னார், ஆரோன் நீங்க ஓடுங்க. ஆரோன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஓட மாட்டேன், எனக்கு ரோதமா தானே முறுமுறுத்தாங்க, எனக்கு ரோதமா தானே கலகம் பண்ணாங்க, எனக்கு ரோதமா தான் பேசினாங்க, வரட்டும் வாத சாகட்டும் ஜனங்கள். நோ, அப்படி சொல்லல. இது அழகா அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிக்கும், அண்டர்லைன் பண்ணி வைங்க தேவனுடைய பிள்ளைகளை. மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கும் நடுவே நின்றான். ஓ, இதுக்கு ஒரு மனசு வேணும்ல, இதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்க. அது லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தன் பிள்ளை சாகும்போது அவர் ஆண்டவற்றை போய் கேட்கவே இல்லை. நாதாபும் அபியும் சாகும்போது ஆண்டவற்றை போய் கேட்கவே இல்லை. ஏன் ஆண்டவரை என் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டீங்க? ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. ஆரோன் ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் ஆண்டவரை என் பிள்ளைங்க எடுத்துக்கிட்டீங்க? ஏன் ஆண்டவரை என் பிள்ளை மறிச்சாங்க? ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்கலாம் ஆண்டவரை, நான் உங்களுக்கு ஊழியம் நினைப்பா செய்யறேன். மோசையோட கையை தாங்கி தாங்கி பிடிச்சேன்ல, மோசைக்கிட்ட வாயா இருந்தல ஆண்டவரை, ஆசரிப்பு கூடாரத்துல போய் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செஞ்சல ஆண்டவரை, அப்படியெல்லாம் செஞ்சேன் ஆண்டவரை, ஏன்பா என் பிள்ளைகளை அடித்து கொண்டீங்கன்னு ஒரு வார்த்தையும் பேசாத ஆரோன் இங்கு வாசிக்கிறோம், மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கும் நடுவே நின்றான். என்ன ஒரு பரந்த மனசு! எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்குது? பரிந்து பேசுகிற ஒரு ஓட்டம். மரித்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவங்க நடுவே நிற்கிறது எவ்வளவு கஷ்டம். இங்க ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவங்க பின்னா நிக்கிறாங்கன்னு வைங்க. மரித்தவர்களையும் பார்க்கணும், உயிரோடு இருக்கிறவங்களையும் பார்க்கணும். ஐயோ ஜனங்கள் மரிச்சுறாங்க, ஐயோ உயிரோடு இருக்கிறவங்க இந்த மரித்த கூட்டத்துல வரக்கூடாது. ஓ, எவ்வளவு ஒரு திறந்த மனசோடு ஆண்டவருக்கு சமூகத்துல போய் நின்று, ஆண்டவரே இந்த ஜனங்கள் மரிச்சிடக்கூடாதுப்பா, எங்க மேல இரக்கமா இருக்கிற தேவன் எங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த ஜனங்கள் மேல இருக்கிற வாதை நிறுத்தப்படட்டும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? நான் மரித்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிற நடுவே நிற்பேன் அப்படின்னா பெணத்துக்கு நடுவில் நிக்கணுமா? நோ,
பாவத்தினால அக்கிரமத்தினால மரித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் பெருகிட்டு அவர்கள் மத்தியில் நிற்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர்கள் மத்தியில் நிற்கணும். இந்த உயிரோடு இருக்கிறாங்களே, ஜீவனோடு இருக்கிறாங்களே, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, இந்த கூட்டம் இந்த மரித்த கூட்டத்தோடு சேர்ந்து விடக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் மத்தியஸ்தராய் பிரதான ஆசாரியங்கிற பொறுப்புல கர்த்தர் நம்மை நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பிள்ளை சாகும் போது பரிந்து பேசாத ஆரோன், பிள்ளை சாகும் போது ஆண்டவற்ற ஒரு கொஸ்டின் கேட்காத ஆரோன், பிள்ளைய கூட விட்டு கொடுக்க துணிந்த ஆரோன் இந்த ஜனங்களை விட்டு கொடுக்க துணியவில்லையே. என்னை ஆரோனுடைய தியாக மனப்பான்மை, என்னை ஆரோனுடைய ஜெப வாழ்க்கை, என்னை ஆரோனுடைய அழைப்பு வேதம் சும்மா சொல்லவில்லை. ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவரும் நிற்க முடியாது. அருமையான தேவ பிள்ளையே, மரித்தவளுக்கும் உயிரோடு இருக்கும் நடுவே நிற்கிற ஒரு கூட்டம் சபையில தேவை. நமக்காக ஜெபிப்பதற்காக சபைக்கு வரவில்லை, நமக்காக வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. மரித்து போன ஒரு கூட்டத்து உண்டு. பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே, சாபத்தினாலே, தேவனை அறியாதனாலே ஒரு கூட்டம் மரித்து கொண்டே இருக்கிறது. தினமும் யார் அவர்களுக்காக ஜெபிப்பா? யார் அவர்களுக்காக பாரப்படுவா? அருமையான தேவ ஜனமே, எத்தனை பேர் தேசங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? அப்பா, தேசத்துல ஜனங்கள் மரிக்கிறாங்க ஆண்டவரே, நான் அவங்களுக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே. பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறது மகா பெரிய பொறுப்பு தேவனுடைய பிள்ளைகளே. எல்லாராலும் பரிந்து பேச முடியாது, எல்லாருக்கும் ஆத்ம பாரம் வராது, எல்லாருக்கும் அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்காது. யாரையெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறாரோ, யாரையெல்லாம் தம்முடைய அன்பினால் நிரப்பி இருக்கிறார்களோ, தேசத்துல ஒரு மரணம் நடந்தால் கூட அதை ஜெபக்குறிப்பாய் மாற்ற வேண்டும். இங்க வாசிக்கிறோம், மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்னா. எத்தனை பேருக்கு நடுவே நிற்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நடுவில் நிற்கிறது கஷ்டம் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? ஒரு பிரச்சனை நடுவே நிற்கிறது எவ்வளவு கஷ்டம், ஒரு பலவீனத்தை நடுவே நிற்கிறது எவ்வளவு கஷ்டம். ஓரமா நின்று போயிடலாம், முதலா கூட நின்றுட்டு போயிடலாம், கடைசியால நின்றுட்டு போயிடலாம். நடுவில் நிற்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? ஆண்டவரே, என்ன நடுவில் நிற்பேன்ப்பா, ஊழியத்தின் நடுவில் நான் நிற்பேன் ஆண்டவரே, ஊழியத்தின் விசாரிக்கிற பணியில நான் நடுவே நிற்பேன் ஆண்டவரே, உமக்காக பிரயாசப்படுறத நான் நடுவே நிற்பேன் ஆண்டவரே. என்னவானாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய ஆரோன், அழைக்கப்பட்ட ஆரோன், அபிஷேகிக்கப்பட்ட ஆரோன், தம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருந்த ஆரோனுக்கு பிள்ளை. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யாராவது பெத்த பிள்ளை சாகிறத பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா தேவனுடைய பிள்ளைகளை? பெத்த பிள்ளைகளை கூட விட்டு கொடுத்த ஆரோன் இந்த ஜனங்களை விட்டு கொடுக்க துணியலையே. இன்னைக்கு நடுவணிக்க தானே நம்ம தவறிட்டோம். நடுவில் நின்றிருந்தா எத்தனையோ நேரத்தில் இந்த பகுதியை சுதந்திரித்து இருக்கலாம். நடுவில் நின்றிருந்தா என்னைக்கோ தேசத்தில் எழுப்புதல் ஊற்றப்பட்டிருக்கும். நடுவில் நின்றிருந்தோம்னா இன்னும் தேவனுடைய சமூகத்தில் வந்து இன்னும் திரளான கூட்டத்தை ஆண்டவருக்காக சேர்க்க முடியும். ஆனா நடுவ நிக்க தவறிட்டோம். பலவீனத்துல நான் தேவனுக்காக நடுவுல வந்து நிப்பேன், போராட்டத்தின் சூழ்நிலையில் நான் நடுவ வந்து நிப்பேன், ஜெபமாகிய தேவ சமூகத்துல நான் நடுவுல வந்து நிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். ஆண்டவரே, எனக்கு அந்த பரிந்து பேசுகிற ஜெப பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, பரிந்து பேசுகிற ஜெப பாரத்தை தாங்க. நான் நடுவுல நிப்பேன் ஆண்டவரே, நான் நடுவுல நிப்பேன்ப்பா. மரித்தவளுக்கும் உயிரோடு இருக்கிறவளுக்கும் ஒரு ஆரோனால நடுவுல நின்று அந்த வாதை நிறுத்தப்பட முடியுமானால், ஒரு சேனையாய் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோமே, நாம் நடுவே நின்றால் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரே. ஆண்டவரே, சபையாகிய இந்த தேவ சேனையில கர்த்தர் அப்படி பரிந்து பேசுகிற ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் தருவாராக, பரிந்து பேசுகிற ஜெப பாரத்தை கர்த்தர் தருவாராக. இனி நம்முடைய ஜெபம் சாதாரணமானது அல்ல, இனி நம்முடைய ஜெபம் அசாதாரணமானது. அது ராஜ்யங்களை அசைக்க வேண்டும், அது சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். வீட்டுல போய் நிதானமா இந்த அதிகாரத்தை வாசித்தா அழாம இருக்கவே முடியாதுங்க. நாதாபாவையும் வாழ வேண்டிய பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. அப்போ கூட மோசே சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நடுவே மகிமைப்படுவேன்னு சொன்னது இதுதான். மோசே பேசும்போதும் ஆரோன் ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு. ஒரு நல்ல ஆசாரியனுடைய மகத்துவமான பணியை இங்க வாசிக்கிறோம். நமக்கும் ஒரு நல்ல ஆசாரியன் உண்டு, அவர் தான் இயேசுவாகிய பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியரை எத்தனை பேர் உணர்ந்து ஆராதிக்கிறீர்கள்? இந்த ஆசாரியனுடைய பணி என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? மத்தியஸ்தரா இருக்க வேண்டும், நடுவில் நிற்க வேண்டும். இப்போ சபைக்கும் தேவனுக்கும் நடுவில் நாங்கள் நிற்கிறோம். இங்க நிற்கிறத சொல்லல, உங்கள் ஜெப குறிப்புகளை எடுத்துட்டு போய் ஆண்டவற்றை சொல்றோம், உங்களுக்காக பாரப்படுகிறோம். நீங்கள் வழி தவறி போகும்போது சில நேரத்தில் உங்கள்கிட்ட எச்சரிக்கிறோம், சில எச்சரிக்க முடியாத சூழ்நிலைகளை ஆண்டவற்றை போய் அது ஜெப குறிப்பா சொல்றோம். ஆண்டவரே, இந்த விசுவாசி ட்ராக் மாதிரி ஓடுது, முந்தி மாதிரி ஓடல, துரிதமா ஓடல, முந்தி மாதிரி தாகம் இல்லை, முந்தி மாதிரி வாஞ்சை இல்லை. முந்தி நேசிச்சாங்க, சபையை நேசிச்சாங்க, ஊழியத்தை நேசிச்சாங்க, இப்போ நல்லா தெரியுது அவங்க நேசிக்கலன்னு அப்படின்னு சொல்லி சில காரியத்தை ஆண்டவற்றை போய் சொல்றோம். ஏன்? இந்த உலகத்துக்காக ஓடல,
நம்ம நித்திய ஜீவனுக்கான ஓட்டம். உங்களையும் பரமராஜ்யத்துக்கு அழைத்து போக வேண்டிய பணியை கர்த்தர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிறனால சிலர் ராக்காலமா இருக்கலாம், பகற்காலமா இருக்கலாம், எங்களுக்கு பலவீனங்களா இருக்கலாம், எங்களுக்கு வருத்தங்களா இருக்கலாம், எங்களுக்கு அனுகூலம் இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம், எங்களுக்கு சில நேரத்தில் செயல்பட முடியாம நாங்களே பலனற்று போய் இருந்தாலும் கூட எல்லா சூழ்நிலைகளும் சபைக்காக பாரப்படுகிறோம், ஜெபிக்கிறோம், உங்கள் மேல கரிசனையா இருக்கிறோம். இந்த ஊழியம் தான் பிரதான ஆசாரியனுடைய வேலை. இதைதான் நம்முடைய ஆசாரியர் இயேசுவும் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பாவங்களை செய்திருந்தோம், எத்தனையோ அக்கிரமங்களால பீடிக்கப்பட்டிருந்தோம், உளையான சேற்றில் இருந்தோம், நம்மை வாழ வைத்தார், நம்மளை தூக்கி எடுத்தார். அதான் ஒரு வசனம், ஒரு பாட்டு உண்டு, மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரி கொடூர பாவத்தெல்லாம் கழுவி இந்த பிரதான ஆசாரியரை இயேசு நிற்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை பிதாட்ட போய் சொல்றாரு, என் மகா திரும்பிடுவா, என் மகன் திரும்பிடுவான், கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. பிதாட்ட போய் நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. நம்மளை பற்றி பிதாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாருன்னா என்னைக்கோ நம்ம மறித்து போயிருந்திருப்போம், என்னைக்கோ நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும், என்னைக்கோ தேவ சமூகத்திலேருந்து நம்ம விரட்டப்பட்டிருப்போம். நம்முடைய பாவங்களை பாராத ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் தெரியாத போது நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசிரியர் உண்டு. எத்தனை பேர் இந்த பிரதான ஆசிரியருடைய அன்பை உணர்றீங்க? இயேசுங்கிற பிரதான ஆசிரியர் இல்லைன்னா நம்ம இங்கே வந்து ஜீவனோடு இருக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகளை, இயேசுவாகிய பிரதான ஆசிரியர் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. எத்தனை பேர் அதை உணர்ந்து அப்பா ஒரு பிரதான ஆசாரியரை எனக்கு தந்திருக்கிறீங்களே, இந்த இயேசுவாகிய பிரதான ஆசாரியர் நமக்கு நடுவே நிற்கிறார்ல, பிரச்சனை நடுவே நின்றார்ல, வியாதி நடுவே நின்றார்ல, துக்கத்தின் நடுவே நின்றார்ல, கண்ணீர் நடுவே நின்றார்ல, தூக்கி எடுத்தார்ல, வாழ வைத்து கொண்டிருக்கிறார்ல, அவர் மாத்திரம் நடுவே நிக்கலன்னா ஓரமா ஒதுங்கி போயிருந்தாருன்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபத்துக்குரியதா இருந்திருக்கும், எவ்வளவு நிந்தைக்குரியதா இருந்திருக்கும், எவ்வளவு அவமானத்துக்குரியதா இருந்திருக்கும். விக்கிரங்கள் ஆராதிச்ச அநேக பேர் உண்டு. நம்முடைய சபையில ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் விக்கிரங்கள் ஆராதிச்சவங்க எல்லாம் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நம்மளை தூக்கி எடுத்தார்ல, நடுவே வந்து உங்க வாழ்க்கையை நடுவே நிற்கிறாரு, அவர் நின்று கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நடுவே நிற்கிற இயேசுவை ஒரு நாள் புறக்கணித்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை நடுமையத்தில் இயேசு இருக்கட்டும். அவர் உங்கள் வாழ்க்கை நடுவே நிற்பாரானால் ஏன் நாம் தேவனுக்காக நடுவே வந்து நிற்க கூடாது? யாரோ செய்வாங்க, யாரோ பாடுவாங்க, யாரோ ஜெபிப்பாங்க, யாரோ சபையை சுத்தம் பண்ணுவாங்க, யாரோ ஊழியம் செய்வாங்க, யாரோ பொறுப்பெடுப்பாங்க, யாரோ என்று சொல்லி போகிற ஒரு கூட்டத்தில் அல்ல. ஆண்டவரே, நான் நடுவே வந்து நிற்பேன் ஆண்டவரே, நான் நடுவே வந்து நிற்பேன் ஆண்டவரே. ஒரு அவாவுஷகலரா கர்த்தர் பாரத்தோடு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். நான் நடுவில் வந்து நின்று ஆண்டவரே, ஆரோனை போல மரித்தவளுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கும் நடுவே நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் சபை நடுவே தேடிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் எனக்காக ஓடுறது போதும், எனக்காக நின்னது போதும். ஆரோனுக்கு எப்படி ஓட முடிஞ்சிச்சு? பிள்ளைக்காக ஓடலையே, குடும்பத்துக்காக ஆரோன் ஓடலையே, ஜனங்களுக்காக அல்லவா தேவனுடைய பிள்ளைகளை ஓடினாரு. நம்ம நிறைய குடும்பத்துக்காக தானே ஓடுறோம், பிள்ளைக்காக தானே ஓடுறோம், வேலைக்காக தானே ஓடுறோம், எதையோ பெற்றுக்கொள்ளும்படி தானே ஓடுறோம், உலக ஆசீர்வாதத்துக்கு தானே ஓடுறோம். அதனால நம்முடைய ஓட்டத்தில் ஜெயம் இல்லை. இங்க தேவனுக்காக இந்த ஆரோன் ஓடினதுனால ஒரு பெரிய வெற்றியை தேவன் வைத்திருந்தார். என்னாகும் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்க்கும்போது தேவனுக்காக ஓடின அதே ஆரோனுடைய கோலை கத்த துளிர்க்க செய்தார். அதே ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்தால் எந்த இடத்துல ஆரோனை அவமான படுத்தினார்களோ, எந்த இடத்துல ஆசாரியர் ஆரோன் நிந்திக்கப்பட்டாரோ அதே இடத்துல ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்காக நீங்கள் ஓடுவீர்களானால், உங்கள் ஓட்டத்தின் பெரும்பகுதி தேவனுக்காக இருக்குமானால், தேவ ராஜ்யத்திற்காக, தேவ ராஜ்யத்தின் முன்னணியில நீங்கள் நின்று தேவனுக்காக ஓடுவீர்களானால், ஆண்டவர் அப்படிப்பட்ட பாரத்தை தரட்டும். ஆண்டவர், தேசங்களை எங்களுக்கு சொந்தமாக்கி தாங்க ஆண்டவரே, இந்த பகுதி எங்களுக்கு சொந்தமாக்கி தாங்க. ஒரு பாஸ்டர் ஒரு கிராமத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஊழியம் செய்யறது ஒரு குக் கிராமம். பஸ்ஸே ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். ஆனா அவங்க ஜெபிக்கிறது வேர்ல்டு மேப்பை, உலக மேப்பை விரிச்சு அது மேல உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவர் ராஜ்யங்களை எனக்கு தருவார், ஆண்டவர் தேசங்களை கத்த சந்திப்பார். எத்தனை பேருக்கு அந்த விஷன் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த தரிசனம் இருக்கிறது? எத்தனை பேர் தரிசனத்தோடு இணைந்து கொள்றீங்க? ஆண்டவர் எங்கள் சபையில ஜனங்களை தருவார். திரள் கூட்டமாய் நாங்கள் தேவனை ஆராதிப்போம். என் சந்ததிகள் தேவனுக்காய் வாழும். என் சந்ததிகள் வந்து ஊழியக்காரர்கள் பிறப்பார்கள், டாக்டர் பிறப்பாங்க, இன்ஜினியர் பிறப்பாங்க. அப்படியெல்லாம் கனவு கண்டு வாழ்றது போதும், அது இருக்கட்டும், வேண்டாம் சொல்லல. ஆனால் என் சந்ததியில ஊழியக்காரர்கள் பிறப்பார்கள், என் சந்ததியில மிஷனரிகள் வந்து பிறப்பார்கள், என் சந்ததியில தீர்க்கதரிசி எழும்புவார்கள். நான் என்னுடைய சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததியா இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த ஆஞ்சை இருக்கிறது? ஆரோன் உயிரோடு இருக்கவருக்கும் மரித்தவளுக்கும் நடுவே நின்று கதறுகிறார். அதனால ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்துல 12 பேரையும் கோலை கொண்டு வர சொல்றாரு. ஆனா எல்லாருடைய கோலும் வச்ச விதமா தான் இருந்தது. எல்லாருடைய கோலும் சாட்சி பெட்டிக்கு முன்பா தான் வந்துச்சு. ஆனா வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆரோனுடைய கோல் துளிர்த்து அது வாதுமை பழங்களை கொடுத்தது. தேவனுக்காய் ஓடினீர்களால் உங்கள் கோல் துளிர்க்கும், உங்கள் வாழ்க்கையின் கோல் துளிர்க்கும், உங்கள் சமாதானத்தின் கோல் துளிர்க்கும், உங்கள் பிள்ளைகளின் கோல் துளிர்க்கும். பட்டு போன காரியத்துல துளிர்களை கர்த்தர் புறப்பட செய்கிறவர். ஏன் சிலரை துளிரை பார்க்க முடியல தெரியுமா? ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பார்க்க முடியல தெரியுமா? நமக்காக ஓடுறதுனால.
இன்னைக்கு ஆண்டவற்றை சொல்லுங்கப்பா, நான் உங்களுக்காக நான் ஓடுவேன், உங்களுக்காக பிரயாசப்படுவேன், எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளோ ஜெபிப்பேன்ப்பா, எவ்வளோ திறப்பில் நிற்க முடியுமோ அவ்வளோ நின்றுவேன் ஆண்டவரே. அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நடுவே நிற்கிறவங்க தேவை தேவனுடைய பிள்ளை. ஓரமாக நிற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓரமாக நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டம் எல்லா சபையிலும் இருக்குது. அந்த கூட்டமாக நம்ம மாறவே கூடாது. வைராக்கியமுள்ள ஒரு சேனையா நம்ம எழும்பித்தாகணும். எழும்பிட்டீங்களா? எழும்ப ஒப்பு கொடுக்குறீங்களா? கோல் துளிர்க்கும், பிள்ளைகளுடைய கோல் துளிர்க்கும், எதிர்காலத்தின் கோல் துளிர்க்கும், ஆசீர்வாதத்தின் கோல் துளிர்க்கும். எதெல்லாம் பட்டு போச்சு, முடங்கி போச்சு, துளிரே வரல, துளிர் வந்த மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் பட்டு போச்சு நினைக்கிறீங்களோ, கோல் துளிர்த்து கொண்டே இருக்கும். உங்கள் கோல் துளிர்ப்பதை யாரும் தடுக்க முடியாது. தேவனுக்காய் ஓடி உடைய கோல் துளிர்க்கும். அப்படியே எழுமி நிற்கலாம். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா எல்லாரும்? ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை, மீண்டும் கிடைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. நாம் விரும்பினாலும் நாம் கதறினாலும் இந்த ஜீவனுள்ள வாழ்க்கை ஒரே ஒரு முறை, வாய்ப்பு ஒரு முறை. உலகத்தில் வாழ்கிற வாய்ப்பு ஒரே ஒரு முறை. தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் இந்த உலகத்தில் வந்து புறஜாதிகள் நம்புவதைப் போல இன்னொரு ஜென்மம் என்று நமக்கு ஒன்று இல்லை. இன்னொரு முறை நமது உலகத்தில் பிறப்பதே இல்லை. உயிரோடு வாழும்போது அந்த செய்தி முடியல, கத்திர அனுமதிக்கும் போது பேசுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உங்களுக்காக நான் ஓடுவேன், ஆண்டவரே உங்களுக்காக நான் ஓடுவேன், அப்பா உங்களுக்காக நான் ஓடுவேன், ஆண்டவரே உங்களுக்காகவே பிரயாசப்படுவேன், ஆண்டவரே உங்களையே நினைச்சு வாழ்வேன், ஆண்டவரே. ஒரு ஆபிரகாமால தேவனுக்காக ஓட முடியும்னா, ஒரு ரெபெக்காளால ஓட முடியும்னா, ஒரு ஆரோனால ஓட முடியும்னா, ஏன் நம்மளால ஓட முடியாது?